Hi viewers, வணக்கம் and welcome to Meenuville. இன்னைக்கு viewers request episode 3 திரட்டி பால் எப்படி பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். நம்ம இப்பெல்லாம் திரட்டி பால் பண்ணனும்னா உடனே condensed milk, evaporated milk எல்லாம் மைக்ரோவேவ்ல வச்சு ஒரு 10 minutesல பண்ணி முடிச்சிடுறோம். பட் ஆத்தென்டிக்கா நீங்க பண்ணனும் அப்படினு ஃபீல் பண்ணீங்கனா எந்த மாதிரி பால் வாங்கணும், எதனால நான் இந்த milk சூஸ் பண்ணேன் அப்படிங்கற டீடைல்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிருக்கேன். சோ வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். திரட்டி பால் பண்ணுறதுக்கு ஹெவி பாட்டம் பேன் யூஸ் பண்ணுங்கள். நான் வெங்கல பானை யூஸ் பண்ணுறேன். பால் அடிப்பிடிக்காமல் இருக்க கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நாலு கப் ஆர்கானிக் ஹோல் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பாலை அடிப்பிடிக்காம மீடியம் ஃப்ளேமில் கலரி கொடுத்துட்டே இருங்க. ஒரு 40 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம விட்ட பால்லேருந்து பாதியாக அது குறைஞ்சிடும். இந்த டைமில் 1/4 கப் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. சுகருக்கு பதிலாக நீங்கள் வெல்லமும் ஆட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் சுகர் ஆட் பண்ணதும் கொஞ்சம் திரும்ப தண்ணி விட்டா மாதிரி இருக்கும். மீடியம் ஃப்ளேமில் திரும்ப கலரி கொடுத்துட்டே வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஓரளவுக்கு க்ரீமி கன்சிஸ்டன்சி வரும். ஒன்ஸ் எல்லா பாலும் எவாப்ரேட் ஆகி இந்த அளவுக்கு கெட்டியாக வந்ததும் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சுவையான திரட்டி பால் ரெடி. ஸோ நான் ஆர்கானிக் மில்க் அண்ட் நான் ஆர்கானிக் மில்க் யூஸ் பண்ணும்போது என்ன மாதிரி டிஃபரன்ஸை நான் பார்த்தேன் அப்படிங்கிற என்னோட எக்ஸ்பீரியன்ஸை அப்சர்வேஷனை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ முதல்ல நான் நான் ஆர்கானிக் ஹோல் மில்க் வாங்கி ட்ரை பண்ணேன். பட் அதில் கோவா ஒரு மாதிரி ரஃப்பாகவும் அந்த ஃப்ளேவர் ஒரு அன்பிளசண்ட்டாக இருந்தது. அண்ட் கொஞ்சம் சால்ட்டியாக கூட நான் அதை ஃபீல் பண்ணேன். பட் இந்த வாட்டி நான் ஆர்கானிக் மில்க் யூஸ் பண்ணி பண்ணதில் கோவா ரொம்ப ஸ்மூத்தாக வந்திருந்தது. At the same time flavor was so amazing and நான் சால்ட்டியாவே ஃபீல் பண்ணல. ஸோ இதுதான் நான் பெரிய டிஃபரன்ஸ் ரெண்டுத்துலையும் நான் ஃபீல் பண்ணேன். நீங்க இந்த மாதிரி பண்ணியிருந்தீங்கன்னாக்கா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.